ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா இப்போ இருக்கு கேவலமாக இருக்கிறது. அந்த ஊழல் ஒழிப்புக்கான செயல் திட்டம் என்னன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் ஊழல் ஒழிப்பு தான் எங்கள் நோக்கம் சொல்லுவாங்க பல்வேறு இந்த வலதுசாரி முதலாளித்துவ கட்சியை சொல்லுவானுங்க. அது மாதிரி தாங்க இது இருக்குது. முக்கியமாக அவர் சொல்லியிருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், यूनिफॉर्म सिविल कोड को भी देश हित में उतना ही आवश्यक समझती है. ஒற்றை இந்தியா சொல்றாங்க இல்லையா? ஒற்றை மொழி ஒற்றை மதத்தை நோக்கி செல்வதற்கான அறிகுறிக்காகத்தான், அந்த ஏற்பாட்டிற்காகத்தான் பச்சையாக சொல்ல வேண்டுமானால் இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்காகத்தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். ஆக हम वन नेशन वन इलेक्शन के विचार को भी साकार करने का संकल्प लेकर के आगे बढ़ेंगे. நாங்க இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கிறோம். என்னடா சொல்ல வரீங்க? என்ன கூடுதல் அதிகாரம் அளிக்க? இப்போ இந்த 10 வருஷமா என்ன நீ கலட்டினீங்க? 10 வருஷமா என்ன நீ புடுங்குனீங்க? பிற்போக்கான மாநிலமாக மாற்றிவிட வேண்டும், மதவெறிகளாக மாற்றிவிட வேண்டும், ஜாதி வெறிகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடை டார்கெட் செய்கிறார்கள் பிஜேபியினர். அதனால தான் தேர்தல் அறிக்கையில் வள்ளுவர் கலாச்சார மையம். என்ன வள்ளுவர் கலாச்சார மையம்? வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு, இந்தியாவை எதிர்பார்த்த, இந்தியாவின் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களும் எதிர்பார்த்த, உயர் பார்ப்பனும் எதிர்பார்த்த பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை வெளியாயிருக்கு. இதில் என்ன பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னா, பழைய மந்தையில் புதிய கல்னு சொன்னாங்களே அதே தான். கிட்டத்தட்ட அவருடைய பாசிச குணம் ஒருபோதும் மாறாது, அவருடைய உள்ளார்ந்த நோக்கம் ஒருபோதும் மாறாது. முழுக்க முழுக்க அவர்கள் கார்ப்பரேட் மற்றும் பார்ப்பன உயர்ஜாதி மக்களுக்கானவர்கள் மட்டும்தான் என்பதை திரும்ப ஒரு முறை தேர்தல் அறிக்கை மூலம் அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பல்வேறு விஷயங்களில் குழப்பியும், பல்வேறு விஷயங்களில் திசை திருப்பியும், பல்வேறு விஷயங்களில் முன்னையாக பேசி சொல்லுவாங்க இல்லை, ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா இப்போ இருக்கு கேவலமாக இருக்கிறது. அந்த ஊழல் ஒழிப்புக்கான செயல் திட்டம் என்னன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் ஊழல் ஒழிப்பு தான் எங்கள் நோக்கம் சொல்லுவாங்க பல்வேறு இந்த வலதுசாரி முதலாளித்துவ கட்சியை சொல்லுவானுங்க. அது மாதிரி தாங்க இது இருக்குது. முக்கியமாக அவர் சொல்லியிருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது முதலே சொன்னதுதான், புதுசு ஒன்றும் கிடையாது. பொது சிவில் சட்டம் என்றால் சாதாரணமாக ஒரு வெகுஜன மொழியில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை நீட்டி நடங்கி சட்டத்தின் ரீதியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாகவே பேச. திருமண முறை என்பது எல்லோருக்கும், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மாதிரி இருக்கிறது. இந்து மதத்திலும் கூட ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாதிரி இருக்கிறது. இதை முதல் புரிந்து கொள்ள. அவங்க என்ன சொல்றாங்க, பார்ப்பனர்கள் எப்படி திருமண சடங்குகளை செய்து கொள்ளார்களோ அதுபோல் தான் இந்துக்கள் அனைவரும் செய்து கொள்ளணும்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சில இடங்களை பாருங்க, ஏதோ உத்தரப்பிரதேசத்தில் எதில் கூட கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்க. அது என்ன விஷயம்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை தாய்மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது அத்தை மகனை திருமணம் செய்து கொள்ளலாம், அக்கா மகளை கூட திருமணம் செய்த முறை இருக்கிறது, சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டே கூட சில இடங்கள்ல அந்த முறை இல்லை. ஆனால் வேறு ஒரு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்க சித்தப்பாவுடைய மகளை திருமணம் செய்யக்கூடிய முறைகளோடு இருக்கதான் பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது. சில பழங்குடி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு கணவர் 3 மனைவிகள் இருக்கிறாங்க. சில பழங்குடியிட்ட பார்த்தீங்கன்னாக்க 3 கணவன்மார்கள் 1 மனைவி இருக்கிறார்கள். இதெல்லாம் இது தனிப்பட்ட பண்பாடு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, அந்தந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயம். இதில் ஒரே சிவில் கோட்னா எப்படி நீங்கள் ஒத்துக்க முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? அதுபோல தான் இஸ்லாமிய மதத்துக்கு ஒரு மாதிரியான மதச்சட்டம் இருக்கிறது, இந்து மதத்துக்கு இவர்கள் சொல்லுகிறபடி இந்து மதத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, கிறிஸ்தவ ஒரு மாதிரியாக இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது பச்சை அயோக்கியத்தனம். இது ஒற்றை நாடு, ஒற்றை இந்தியான்னு சொல்றாங்க இல்லையா? ஒற்றை மொழி ஒற்றை மதத்தை நோக்கி செல்வதற்கான அறிகுறிக்காகத்தான், அந்த ஏற்பாட்டிற்காகத்தான் பச்சையாக சொல்ல வேண்டுமானால் இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்காகத்தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்தியாவுடைய மிக முக்கியமான கூறு என்னங்க? மிக முக்கியமான பெருமைப்பட்ட விஷயம் என்ன? காலங்காலமாக சொல்லப்படுற விஷயம் என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு தேசியனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள் உள்ளடக்கியதான இந்த இந்தியத்தோட பன்முகத்தன்மை அதுதானே. அதில் எதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்? அப்போ ஒற்றை நாடுனா ஒற்றை நாடு, ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை அதிபர். சரியாக சொல்ல வேண்டுமானால் பிரதமர் மோடி அவர்கள் ஒற்றை அதிபராவதற்கான அத்தனை முயற்சியும் செய்கிறார் இந்த சட்டத்தின் வழியாக. இதை அமல்படுத்த வேண்டும். இன்னொன்று, ஒரே நாடு ஒரே இந்தியா, இதுதாங்க இப்போ பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது.
ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படிங்கிறது, ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே தேர்தல் முறை, இது உச்சபட்ச அயோக்கியத்தனம், முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கக்கூடியது. சரியாக சொல்ல வேண்டுமானால் பிஜேபி மோடி அவர்கள் அதிபருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை சாகசங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதை அத்தனையுமே சட்டமயமாக்க பார்க்கிறார். முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா ஊரிலேயே இவர்கள் சட்டமயமாக்கியவர்கள். கவனத்துக்கு வர வேண்டிய விஷயம் அதுதான். அதனால உச்சநீதிமன்றம் தலையில் அடித்து தேர்தல் பாண்டு விவகாரத்தில் அவர்களை அம்பலப்படுத்தியது. அதுபோலதான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இருக்கிறது. இதை கேட்டால் சாதாரண முட்டாப்பகை சங்கீதம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் செலவு மிச்சமாகும்ல, கிணக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. நீ அந்த முறையில் செய்தால் கூட சிக்கல் தான். இன்னொன்று, இப்பயே இந்த லட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இவிஎம் மிஷின் நடக்கிற தேர்தலை பார்த்தா டிஜிட்டல் இந்தியாவில் 3 மாதம் நடத்துகிற தேர்தல் இப்பயே. அப்போ எப்போ நடத்துவான்னு பார்த்துக்கங்க நீங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றா, இவரோட நோக்கமே என்ன புரிஞ்சுக்கணும். ஒரே தேர்தல் ஒரே நாடுங்கிறதுக்கா அடிப்படை உள்நோக்க காரணம் என்னவென்றால், உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தில் தேர்தல் ரத்தாகுது, அல்லது ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது, சதியால் கவிழ்க்கப்படுதுன்னு வச்சுக்கங்களேன், அல்லது ஏதோ ஒரு சூழலால் கவிழ்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே நடுவரத்தை கொண்ட ஒரு அந்த மாநிலத்தில் இவர்கள் உடனே தேர்தல் நடத்த மாட்டார்கள். அதுக்கு மாற்ற என்ன வச்சுக்குவாங்க, எப்பொழுது பிரதமர் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வருகிறதோ அப்பதான் சட்டமன்ற தேர்தல் நடத்துவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் இவர்கள் நினைத்தால் ஒரு மாநிலத்தில் கவர்னரை வைத்து ஒரு ஆட்சியை கலைத்து விடலாம், அல்லது எனிஒன் ஏதோ இவர்கள் அரசியலுடைய வழக்கமாக செய்யக்கூடிய அந்த பாணியில் அவர்களை காலி செய்து விடலாம். அப்ப 4 வருஷத்துக்கு இது கவர்னர் ஆட்சி. கவர்னர் ஆட்சி என்பது எது? அது மோடி ஆட்சி. மோடி ஆட்சி என்பது என்ன எது? அது அதிபர் ஆட்சி. இதுதான் இவருடைய உள்நோக்க திட்டம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்வதற்கான முக்கியமான காரணமே இவர்கள் அதிபர் ஆட்சியை, அதிபர் வெறியை, பாசிஸ்டத்தின் கொடுங்கோல் நிறுவுவதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து போற போக்களே நாங்கள் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கிறோம். என்னடா சொல்ல வரீங்க? என்ன கூடுதல் அதிகாரம் அளிக்க? இப்போ 10 வருஷமா என்ன நீ கலட்டினீங்க, 10 வருஷமா என்ன நீங்க புடுங்குனீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த ஏழைகளுக்காக, பெண்களுக்காக, விவசாயிகளுக்காக, இளைஞர்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா ராஜா? என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு டேட்டா, அதில் 10 ஆண்டுகள் நாங்கள் இளைஞர்களுக்கு செஞ்சிருக்கோம், இனி கூட்டுவோம், எதாவது சொல்லுங்க அப்போ. 35% இருந்த காங்கிரஸ் காலத்தில் 35% வேலை வாய்ப்பின்மை இளைஞர்களுக்கு சொல்றேன் நான், இப்போ 65% இருக்கிறது. அதே மாதிரியா படித்து விட்டு பட்டதாரிகள் வேலைக்கு, அதாவது அந்த இளைஞர் வேலை வாய்ப்பின்மைக்கு 83% அதிகரித்திருக்கிறது. இதுதான் மோடி ஆட்சியில் இவர்கள் புடுங்கிய லட்சணம். அப்படி இருக்கும்போது இளைஞர்களுக்கு அதிகாரம் என்பது என்ன? இளைஞர்களுக்கு முதல் வேலையை கொடுங்க, அப்புறமா அதிகாரத்தை பற்றி பேசலாம். அதிகாரமும் இல்லை, அனாதையாக இருக்கிறார்கள், அரசியல் அறிவற்றவர்களாக மாற்றி இருக்கிறார்கள், மதவாதிகளாக மாற்றுகிறார்கள், வேலையில்லாத வெட்டி ஆட்களாக மாற்றியிருக்கிறார்கள், பஞ்சத்திலும் பசியிலும் சாகடிக்கிறார்கள் இளைஞர்களை. இவர்கள் இளைஞர்களுக்கு அதிகாரமா? பெண்களை பற்றி பேசவும் எப்பயுமே அருகதை கிடையாது. உங்கள் மனுப்படி பார்த்தாலும் சரி, உங்களுடைய கட்சி ரீதியாக பார்த்தாலும் சரி, பாலியல் சரசா கட்சி தான் எது? பிஜேபி. அப்போ பெண்களுக்கு 33% அது என்ன 10 ஆண்டுக்கு பின்னாடி நிறைவேற்றணும்? நீங்க ஏன் அவ்வளோ கால அவகாசம்? யார் அதை எதிர்த்தா? எல்லாரும் எதிர்த்து முதற்கொண்டு 33 வரவேற்கிறார்களே. அப்போ பெண்களுக்கு இவர்கள் சொல்வதும் முழுக்க முழுக்க பச்சை அயோக்கியத்தனம். விவசாயிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகளுக்கு என்ன நிலைமை பாருங்க. கிட்டத்தட்ட டெல்லியில் இந்த அரசுக்கு எதிராக போராடி 800 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்போ கூட டெல்லியில் போராட்டம் செய்து 10க்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் விவசாயிகளுக்கு இவர்கள் அதிகாரம் தருகிறார்கள். என்ன தர போறீங்க நீங்க? வேற ஒண்ணு வேணா, குறைஞ்சபட்ச ஆதார விலை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது அல்லவா? ஏன் நீ அறிவிக்க மாட்டேன் இப்போ இந்த நிமிடம் வரை? அப்ப விவசாயிகளை ஒழித்து கட்டுவதற்கு பதிலாக விவசாயத்துக்கு அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க வடிகட்டிய பொய் என்பதை மோடி, எந்த வடையும் பொய் வடைகளாகத்தான் சுடுவேன் என்பதை திரும்ப திரும்ப மோடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மேல், ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டி கொண்டிருப்பது, அது முற்போக்காக இருக்கட்டும், சமூக நீதி கருத்துக்களாக இருக்கட்டும், பல்வேறு முன்னுதாரண திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ரோல் மாடலாக இருப்பது இந்தியாவுக்கே பாடம் எடுக்கும் தகுதியை பெற்றிருப்பது தமிழ்நாடு தான். அதனால தான் சங்கிகளுடைய ஒற்றை நோக்கம் தமிழ்நாடை எப்படியாவது பிற்போக்கு மாநிலமாக மாற்றி 50 ஆண்டுகளுக்கு எப்படியாவது பின்னோக்கி செலுத்த வேண்டும். ஏனென்றால் வட இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது 100 ஆண்டுகளுக்கு முந்தி சிந்தித்து நாம் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பின்னே இருக்கிறது வட இந்தியா.
அதனால தான் அவர் சங்கீரா இருக்கிறார்கள். அதனால தான் பிஜேபிக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டை போட்டோம். அதுவும் கூட அங்கே கூட இப்போ இவி மிஷனுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாடை குறிவைத்து தமிழ்நாடை பிற்போக்கான மாநிலமாக மாற்றிவிட வேண்டும், மதவெறிகளாக மாற்றிவிட வேண்டும், ஜாதி வெறிகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடை டார்கெட் செய்கிறார்கள் பிஜேபியினர். அதனால தான் தேர்தல் அறிக்கையில் வள்ளுவர் கலாச்சார மையம் என்ன? வள்ளுவர் கலாச்சார மையம் வள்ளுவர் சொல்றதுக்கு என்ன? பிறப்பிற்கும் எல்லாவிற்கும் இருக்குது. மனுநீதி என்ன? பிறப்பால் தான் உயர்வதாக இருக்குன்னு சொல்லுது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாகும்? திருவள்ளுவரை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? திருவள்ளுவருடைய அந்த நூலை வெளிக்கொண்டு வந்தது யார்? அதை பாதுகாத்தது யார்? அதை பரப்பியது யார்? பிஜேபிக்கு ஒரு துளி பங்கு இருக்குமா? இருக்காதே. வானளாவிய சிலை அமைத்தது யார்? உலக பொதுமுறையாக்கியதார்? உலகம் முழுக்க மொழிபெயர்த்து கொண்டு சென்றது யார்? அதை கூட கிறிஸ்தவரோட தங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். சங்கீரோட பங்களிப்பு, பிஜேபியின் பங்களிப்பு, பார்ப்பனர் பங்களிப்பு என்ன இருக்கிறது? ஒரு துளி காட்ட முடியுமா? ஆக இது அரசியலுக்காகத்தான். இன்னொன்று சொல்றாங்க போற போக்கில் தமிழை பார்த்தீங்கன்னா நாங்கள் பரப்புவதற்கு சரியான திட்டம் தீட்டப்படும். என்னடா சொல்ல வரீங்க நீங்க? ஏன்னா அறிவியல்னா வட இந்தியாவில் அந்த மாதிரி பேசினா ஓகே. தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தமிழர்களுக்கு மடையலாக்கும் விதத்துல அந்த தமிழை பரப்புவதற்கு திட்டங்கள் வைத்து என்ன சொல்ல வர நீ? அது என்ன உண்மையான வார்த்தை? எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு நேரடி பயனும் இல்லாமல் முன்னையாக அறிவிப்பதுதான் பிஜேபி செய்யக்கூட அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்று சொல்ல வருகிறேன். வேற ஒண்ணுமானா நீ உண்மையில் தமிழ் செய்ய வேண்டுமானா கிட்டத்தட்ட 1118 கோடிக்கு மேல் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாய். ஆனா தமிழுக்கு ஒதுக்குவது வெறும் 74 கோடி இதுவரை ஒதுக்கிருக்கீங்க. அப்படி அறிவிங்க. சமஸ்கிருதத்துக்கு இணையாக நாங்கள் தமிழுக்கு இருக்கை வைப்போம், வெளிநாடு பல்கலைக்கழகங்கள் இருக்கை அமைப்போம் சொல்லுங்க. அல்லது தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஆராய்ச்சி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தனால அது தனியாக இந்த மாதிரி தொகை ஒதுக்குவோம். 74 கோடி ஒதுக்கியது தவறு. இனி அதுக்கும் சமஸ்கிருத 1000க்கு மேற்பட்ட கோடியில் ஒதுக்கும் சொல்லுங்க, தப்பு இல்லை. அல்லது தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிப்போம். தமிழ் மொழி மட்டுமல்ல, அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக அறிவிப்புன்னு சொல்லுங்க, அது தமிழை வளர்க்க பயன். அல்லது அலுவல் மொழியாக மாற்றும் சொல்லுங்க, மத்திய அரசு தமிழ்நாட்டு உள்ளவர்களுக்கு அலுவல் மொழியாக மாற்றும் சொல்லுங்க, அது தமிழை பரவலாக்கம் செய்யும். எதுவுமே இல்லாம தமிழை நாங்கள் பரவலாக்கும். ஏன்னா வாயிலே வடை சுட்டு போறதுக்கா? எப்ப பார்த்தாலும் பிறப்போம் எல்லாவும் சொல்லிட்டு போறதுக்கா? தமிழன் கேணையம் கிடையாது. தமிழை அறிவாளி, பகுத்தறிவாதி, உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான அரசியல் செயல்பாட்டெல்லாம் இருக்கக்கூடியவன் தமிழன். அவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. இந்த வெறும் வடையை கொண்டு போய் வட இந்தியாவில் விற்றால் உங்களுக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். அதுபோலதான் தமிழை இவ்வளவு கேவலப்படுத்துறது, தமிழை இவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்து, தமிழ் நீசவாசி என்று சொல்றது எது? RSS, பிஜேபி கும்பல், பார்ப்பன கும்பல். ஆனால் அதே தமிழை உலகம் புறம் கொண்டு சென்று எல்லா இடங்களிலும் மொழியை சரியா சொல்ல வேண்டாம், சமச்சீர் கல்வி மூலமாக, இருமொழி கொள்கையின் மூலமாக இன்று தமிழர்கள் உலக அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். உலக அளவில் உச்சம் தொற்றுகிறார்கள் என்றால் அதற்கு இருமொழி கொள்கை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் மற்றும் கற்றதால் வந்த விளைவுதான் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது. இப்படியான நிலைமைகளை சமபந்தில் வைத்துக்கொண்டு இவர்கள் தேர்தல் அறிக்கின்ற பெயரில் மீண்டும் மோடி வடையை தட்டு நிறைய சுட்டு வைத்திருக்கிறார்கள். அதுக்குள் உள்ளீடாக பல்வேறு மத மோதல்களை, பல்வேறு சாதி துவேஷங்களை கார்பரேட் காரணமாக இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்கள் துண்டாடும் விதத்தில் ஒட்டுமொத்த அடிமைகளாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் இந்த தேர்தலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது என்றால் அது மிகையிலை நண்பர்களே. இனிமேல் தான் மோடி ஒருபோதும் திருந்த மாட்டார்கள், பிஜேபி ஒருபோதும் திருந்தாது, பார்ப்பவர்களுடைய மனநிலை ஒருபோதும் மாறாது, கார்பரேட்டின் கைக்கூலியாகத்தான் செயல்படாது என்பதற்கு மிக சரியான முன்னுதாரணமாகத்தான் இந்த சங்க கல்ப பத்திரமா அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதாவது நாம் விழிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் முழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்வார்கள். அவர்கள் அதிபர் ஆட்சிக்கு, அந்த இச்சைக்கு, அந்த பேராசைக்குத்தான் ஒரு பத்திரம் எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பத்திரம் என்பது நமக்கு நல்லதல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நல்லதல்ல. தொடர்ந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலம் பிஜேபி மீண்டும் ஒரு அம்பலமாயிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து தோழிருப்போம். நன்றி, வணக்கம்.